பைக்ஸ்னா நம்ம நைட் மூடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குலாம். இந்தியன் பைக்ஸ்னாலே நைட் மூடு தான். ஐயோ நான் வாட்டிக்கு எதுக்கோ கால் பண்ணிட்டேங்க. இந்த வட்டம் நான் எந்த காரும் ஃபோன் போட்டு வர சொல்ல போகிறது இல்லை. வீட்டில் இருக்க காரையே வச்சு ட்ரிப்பு போகலான்னு இருக்கேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா நைட் ட்ரிப்பு. ஏன்னா நைட்டில் எக்கடா யாரா ட்ரிப்பு போவான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் போவேன். நைட்டில் வந்து நம்ம பீச்சுக்கு போகிறோம் இன்றைக்கி. அதுவும் இந்த பீச்சில் காசி பீச். காசி பீச்சா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த பீச்சு நினைக்கிறது இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் விட்டேன் ஃபோன் போட்டு. மச்சி டே இன்னைக்கு பீச்சுக்கு வந்துடுறா நம்மளுக்கு வந்து எல்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு கோத்துக்கி துட போகிறான். எல்லாம் தெரில வாங்க நம்ம நம்மளோட காரில் எடுத்துகிட்டு போவோம். மெதுவாக திருப்போம். புது காரு வீடோ சுற்றி சுற்றி வீடு பெருசாக இருக்கு. நான் கார் டப்பாக்காராக இருக்கேன். ரெண்டு காசு இல்லைன்னா நான் ரோல்ஸ் லேஸ் ஆகிட்டு வருவேன். ஊடால போதும். நானே இப்போ புது கார் வேண்டு வந்திருக்கேன். ஏன்டா பொறுப்பில்லையாடா உங்களுக்கு? பீச்சோட பாலம் பறந்து போச்சு. இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் டேர்னிங்கில் திரும்பிடுறோம். நான் வச்சுட்டே போவேன். ஷார்ட்கட்டில் போவேன். ரோட்டில் போனால் எவனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். புது இடம் மாதிரி அங்கே போ. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், தான் புது இடம் மாதிரி இருக்கீங்க. என்னடா எவ்வளோ கார் ஷோரூம் மாதிரி இருக்கு. வாங்க போவோம். நம்மளோட இடத்துக்கு நம்ம போயிடணும். கோத்தோட போறாங்க எனக்கு. ஐயோ என்னடா கால் வர சிலி சிலியா போக முடியாது. உள்ள போயிட்டா. சரி வாங்க இறங்கும். 9 கிலோ பரவாயில்ல. இதுக்கு எந்த யூடியூபர்ஸும் நான் பார்த்துருக்கேன். அடுத்தது யாரும் கூப்பிட்டு வந்ததில்லை. நான் தான் அங்கே இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். குதி குதி குதி. என்ன இடம்னு கூட தெரியல எனக்கு. பாருங்க, எதுவும் ஆனால் அது ஒரு அமானுஷமான இடம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸோட சொல்கிறாங்க. டேய் யாரா நீங்களா? சாக மாட்டேங்காங்க. நம்மளோட ஹெல்த் இல்லை சுட்டுட்டாங்க. சீக்கிரட்டாக பண்ணுறாங்க. சுட்ட ஒன்றும் ஆக மாட்டேங்கி. இது சீக்கிரட்டாக பண்ணுறாங்க. இருங்க, நம்ம மார்னிங்கில் இந்த இடத்துக்கு வருவோம். சுட்டுக்கிட்டே இருக்கான் அவன். நம்ம மார்னிங்கில் இந்த இடத்துக்கு நான் வரப்போகிறேன். எனக்கு எதுவும் சரியாக படலாங்க. இந்தியன் பைக்ஸில் ஏதோ சீக்ரெட் வச்சுருக்காங்க இங்கே. அது என்ன சீக்ரெட் அப்போ பார்த்துருவோம். அன்றைக்கி
சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு இன்னைக்கு காரில் போகணுமா இல்லை ஹெலிகாப்டரில் போகணுமா? வேண்டாம், நான் வந்து நிறைய காசு வச்சுக்கிட்டேன். எல்லாம் போய் நீங்கள் நான் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் காசு கிடச்சிச்சு. ரொம்ப இல்லை, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கிடச்சிச்சு. நான் அந்த காசை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட காரில் பைக்கில் போடாத ஸ்பீடாக போக முடியும். அது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். அவங்ககிட்ட அவங்க நம்பாமல் உள்ளே போனாங்க. ஆனால் அதில் ஒருத்தி நம்ம நண்பன் இறந்துட்டான். அவனோட இறுதி சடங்குக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். நம்ம எப்படி பொழைச்சோட நம்ம சுட்டதுக்கப்புறம் அவங்க நம்மளை தூக்கி வெளியே போட்டாங்க. ஆனால் அவனை நம்ம வந்து நல்லாவே சுடலை. ஆனால் அவனை நல்லா சுட்டாங்க. அதனால் அந்த நம்ம நண்பி உயிரிழந்துட்டான். அதனால் அவனுக்கு எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. இப்படிதான் போனேன் நான் இன்னைக்கு. இப்படி போனேன், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துட்டு விட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு அன்றைக்கி பார்க்க விட மாட்டேன். எவ்வளோ அவங்க இருத்து எனக்கு சீக்கிரட்டாக நம்ம பண்ணுறாங்க, அது மட்டும் தெரியுது. டப்பு துப்பாக்கி சுற்றிட்டு இருக்காங்க. இந்தியன் பைக்ஸ் சேல் சீக்கிரட்டாக ஆனாங்க. வந்தாச்சு இங்கிட்டு இந்த இடத்த பார்த்து தான் நான் வந்தேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனேன். ஒரு இடம் இருந்துச்சு, விட்டு மேல முட்டிக்கிட்டேன். கிட்டே தான் போனேன். நீங்களுக்குள்ளதான் போய் முட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு தான் போனதுக்கு மேலே நம்மளை பார்த்தானா நம்மளை மாதிரி சுட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல்லாக. நான் வந்து காலமே நேற்று மெனக்கட்டு வேலைக்கு போனேன். வாங்க போவோம். வேறு பாருங்க, பறக்கணும். என்கிட்ட பறந்துட்டு அப்புறம் சரி ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நம்ம பில்டிங் டாப்புக்கு போயிருந்தோம். அது ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்ணுறது பில்டிங் டாப்புக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கீழே என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணோம். பார்த்துருப்பாங்க நம்மளை. இந்த இடம் வந்து இந்த கார் ஷோரூம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப மர்மமாக இருக்குது. அங்கே வர ஒரு ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க. நம்ம கீழே ஆக்கிட்டு பைக் வழியாக அங்கே போய் அதை எடுத்து ஓட்ட முடியுதா இருக்கும். எங்கனக்குள்ளே இறங்கியிருக்கேன்னு எனக்கே தெரில. வாங்க இறங்கணும். நான் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. வாங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு தான் போகணும் உள்ள. என்னடா பைக் அப்படின்னா கார் வருது. எனக்கு பயமாக இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு தான் நான் போகிறேன். சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ சுடுறா பாருங்க. அப்படியே எடுத்து தப்பிச்சு வந்துட்டாங்க.
இருந்து பார்க்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் இருக்கிற இடம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் அப்புறம் போனோம். அந்த இடம் எங்கே இருக்குன்னு மறந்து போச்சு. ஆனால் இந்த பக்கம் என்னால் ஏற முடியல. அது மட்டும் ஏன்னு தெரில. ஆனால் நம்ம அப்படி சுற்றியே போவோம். கால் பதுக்குள்ள போக முடியாது. அந்த போல நான் சொல்றேன்னு ஒன்று போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஏதோ பண்ணுறாங்க. மெதுவாக திருப்பிக்கிட்டே போகணும். சுட ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. முடியல. அதுதான் ஏன் என்னால் தெரியல. வாங்க மறுபடியும் ஹெலிகாப்டர் வர வச்சு உள்ளே போய் அங்கே என்னதான் இருக்குது நம்ம பார்க்காம விடக்கூடாது. இது ஏதாவது மிலிட்ரி பேஸ் இது ஓப்பனில் இருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரியல. இது ஓப்பனில் இருக்குது. என்ட்ரி போட்டு வச்சுருக்காங்க. பைக் எடுத்துருவோம். நீ செத்தாலும் பரவாயில்லடா, நீ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு திரும்பிக்கிட்டு இருக்கேன்டா. இவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தப்பிச்சு இங்கே இருக்கிறது நம்ம சேஃப் இல்லை. வாங்கிட்டா ஸ்ட்ரெயிட்டாக தப்பிச்சு ஓடிடுவோம். அங்கே அது மேலே ஏறிடும். உள்ள சொல்லிட்டேன். என்னமோ பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேன் என்ன புரிய மாட்டேங்குது. ஹெலிகாப்டர் இருக்குது. உள்ள போகும்போது நம்மளை தான் துரத்திட்டு வராங்க. ஆனால் இதை விட்டு தாங்க மாட்டேங்க. என்னோட வெளியே வந்துட்டாங்க. சொல்றாங்க மிலிட்ரி ஃப்ரெண்ட்ஸ்.
பைக்கில் செட் ஆகாதவங்களை இடிச்சு தூக்குறதுக்கு. ஆனால் பைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக அதில் அதை ஓட்டக்குள்ள. காரில் போனோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்மளை விட்டவே மாட்டாங்க. ஐயோ என்னடா உள்ள போயிட்டேன். அதான் நம்ம சுவாலி முடிஞ்சிச்சு. டக்குன்னு ஓடுறான் அந்த வண்டி ஏறுறான். சும்மா என்ன ஓடுறான். ஃப்ரான்ஸ் நம்ம மிலிட்டரி வண்டி எடுத்துருக்கோம். போ அவங்க இதுக்குள்ளேயே போந்து அவனோட வண்டியை தூக்கிட்டு வந்துட்டோம். நம்ம பார்த்துக்கோங்க, மிலிட்டரி வண்டி தான். அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. செமையா இருக்கு வண்டி. பார்த்துங்க, அவங்க இதுக்குள்ளேயே போய் அவங்கள ஓட்டு தள்ளி போட்டாலும் நல்லல ஏமாற்றி அவங்களோட வண்டியை விட்டுட்டு இருந்திருக்கும். இது நம்ம வீட்டில் வேறுபாடு. எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு பின்னாடி வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு வந்திருக்கோம் வண்டியை. மிலிட்ரி எல்லாம் தான் அது. என் வண்டியை பார்த்தாலே இது மிலிட்ரி வராது. சரி வாங்க நம்ம போய் ஏன் நிற்போம். அதான் போட்டுட்டு உள்ளே போயிடுவோம். வந்தாலும் வந்துடுவாங்க, மோசமானவாங்க. அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.